மதுரையில் இருந்து திண்டுக்கல் சென்ற தனியார் பேருந்தும் நிலக்கோட்டையில் இருந்து திண்டுக்கல் சென்ற தனியார் பேருந்தும் பயணிகளை ஏற்றுவதில் போட்டி போட்டு அசுர வேகத்தில் வந்தனர். அம்பாத்துறை என்ற இடத்தில் ஒரு பேருந்தை செல்ல விடாமல் குறுக்கே நிறுத்தி அதன் ஓட்டுநரை மற்றொரு ஓட்டுநர் வசைபாடினார். 15 நிமிடத்திற்கு மேலாக 2 ஓட்டுநர்களும் கடும் வாக்குவாதம் செய்து சாலையை மறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் பாதையில் நேற்று மாலை ஏற்பட்ட நிலச்சரிவின் இடிபாடுகளில் இருந்து மேலும் 4 பக்தர்களின் உடல்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாகவும் திங்கட்கிழமை இரவு மலைப்பகுதியில் இருந்து பாறாங்கற்கள் ஆங்காங்கே விழுந்ததால் மீட்பு பணி இடைநிறுத்தப்பட்டது. இன்று காலை மீட்பு முயற்சிகள் மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் 3 பெண்கள் உட்பட மேலும் 4 பக்தர்கள் உடல்கள் மீட்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நாளை இமானுவேல் சேகரனின் 67ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 6200க்கும் மேற்பட்ட போலீசார் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் அமைக்கப்பட்ட குளம் ஒன்றில் குழாய் உடைந்து தண்ணீர் பீச்சி அடிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டு குளத்திற்கு தண்ணீர் வர தொடங்கிய 1 மாதத்திற்குள் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சி அடித்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது வரும் தண்ணீரும் வீணாவதால் விவசாயிகள் தரமற்ற முறையில் உள்ள குழாய்களை மாற்றி தண்ணீர் வீணாவதை அதிகாரிகள் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மகாவிஷ்ணு அறக்கட்டளையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அறக்கட்டளை முன்பு போராட காவல்துறை அனுமதி மறுத்ததைத் தொடர்ந்து அணைப்புதூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் போராட்டம் நடத்தப்பட்டது. பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் மகாவிஷ்ணுவின் பேச்சை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்வாக பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை நடைபெற்றது. இந்த திருவிளையாடலை எடுத்துரைக்கும் வகையில் சிறப்பு அலங்காரமான கையில் வாளுடன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் போலி ஆவணங்கள் மூலம் 4.66 கோடி ரூபாய் வரிப்பணத்தை கையாடல் செய்த இளநிலை உதவியாளர் சரவணன், கண்காணிப்பாளர் சாந்தி மற்றும் நிர்வாக அலுவலர் வில்லியம் சகாயராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சரவணனுக்கு போலியான வங்கி ஆவணங்களை தயாரித்து கொடுத்த இ-சேவை மைய உரிமையாளர் ரமேஷ் ராஜாவை திண்டுக்கல் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக எல்லையான வயநாடு மாவட்டத்தை ஒட்டி உள்ள அரசு பள்ளியில் சிறப்பாக நிர்வாகம் செய்த தலைமை ஆசிரியருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. பின்னர் பள்ளியின் முன்பாக மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியருக்கு பள்ளி முன்பாக ஆரத்தி எடுத்து சிறப்பான முறையில் வரவேற்றனர். பின்னர் அந்த பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக தலைமை ஆசிரியருக்கு நினைவு கோப்பையும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளிப்பணம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ் பாபு என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து 35 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த பிரபல கொள்ளையன் சுரேஷை தனிப்படை போலீசார் பெங்களூரில் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறை நண்பரான சிவலிங்கத்துடன் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரியவந்தது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு அழகு நாச்சி அம்மன் ஸ்ரீ குருநாதன் தேர் திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி காப்பு காட்டுகளுடன் தொடங்கியது. இன்று பெரிய தேர் கிருஷ்ணராயபுரம் திருக்கன்மாலேஸ்வரர் கோயிலில் முதல் பூஜை பெற்றுக்கொண்டு திருவீதி விழாவை தொடங்கியது. சுமார் 30 அடி உயரமுள்ள 10 டன் எடையுள்ள இந்த திருத்தேரை ஏராளமான பக்தர்கள், இளைஞர்கள் தங்கள் தோளில் சுமந்து திருவீதி உலா சென்றனர்.
சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் முன்பாக அரசு உதவி பெறும் கல்லூரி ஓய்வூதிய அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதிய பலன்களை முறையாக வழங்க வேண்டும் என்றும், மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் மருத்துவ செலவு தொகையை முழுவதுமாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி 11 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அதிமுகவினர் தனக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பாக வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். நிலையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை அப்பாவு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அவதூறு வழக்கு தொடர்பாக தனது வழக்கறிஞர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜரானதாகவும் 13ஆம் தேதி தான் ஆஜராவேன் என்றும் தெரிவித்தார். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை கூடும் பொள்ளாச்சி மாட்டுச்சந்தையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு சிறப்பு அலங்காரம், பூஜைகள் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நல்லூர் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ திருச்சபை ஆயர் விழாவில் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஜெயின் சமூகத்தில் பின்பற்றப்படும் பர்யூஷன் உண்ணா நோன்பை கடைபிடித்தார். கடந்த 9 நாட்களாக நோன்பை கடைபிடித்த அவர் சுடுதண்ணீர் தவிர வேறு எந்த ஆகாரமும் அருந்தவில்லை. நோன்பு முடிந்த நிலையில் ரமேஷை சேரட் வண்டியில் அமர்த்தி ஜெயின் கோயிலுக்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்று மரியாதை செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு கட்டளை மேட்டு கால்வாயில் தண்ணீர் திறக்கவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து கால்வாயில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரிகளுக்கு தண்ணீர் திறக்காததால் இந்த ஆண்டும் சாகுபடி கேள்விக்குறியாகியுள்ளதாகவும், உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீர் வரும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவ உதவியாளர் வீரமணியை மர்ம நபர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இருசக்கர வாகன விபத்தில் சிக்கிய கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது கணவர் சிகிச்சைக்காக மருத்துவமனை வந்தனர். அப்போது மருத்துவ உதவியாளரை தரக்குறைவாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முதன்மை மருத்துவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேளாண் பொருட்களை அரசே மதிப்பு கூட்டு பொருளாக மாற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஒருவர் விநாயகர் போல் வேடமிட்டு கையில் மண்வேட்டியுடன் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கோவை வெள்ளலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்டெம் செல் ஆய்வகத்தை இன்று கோவை ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ஆய்வு செய்தார். ஆய்வகம் செயல்படும் விதம் குறித்து ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். எவ்வாறு வகுப்புகள் எடுக்கப்படுகிறது என்றும், ஆய்வகம் எந்த அளவிற்கு உதவியாக உள்ளது என்பது குறித்தும் கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்டம் குணமங்கலம் அரசு தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த 5 மாணவர்கள் கள்ளிப்பால் குடித்ததாக கூறப்படுகிறது. அங்கு பணிபுரியும் ஆசிரியரிடம் கள்ளிப்பால் குடித்ததை மாணவர்கள் தெரிவித்த நிலையில் அவர் மாணவர்களை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தந்தி டிவி செய்தி எதிரொலியாக பொன்னேரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எம்எல்ஏ நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொன்னேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வரும் நிலையில் அங்குள்ள கழிவறை சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாக தந்தி டிவியில் செய்தி வெளியானது. இந்நிலையில் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் பள்ளியில் நேரில் ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த பக்தர் சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்வீடனைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு சென்று சைக்கிளில் சென்று தரிசனம் செய்து வருகிறார். இந்நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்த அவர் முருகனை தரிசித்து அங்கிருந்த பக்தர்களிடம் கலந்துரையாடினார். தனக்கு முருகரை மிகவும் பிடிக்கும் என கூறிய அவர் ஏற்கனவே கடந்த சில வருடங்களுக்கு முன்பும் திருச்செந்தூர் வந்து சுவாமியை தரிசனம் செய்ததாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் உள்ள
IWM சொல்யூஷன்ஸ் என்ற மறுசுழற்சி நிறுவனத்தில் மருத்துவ கழிவுகள் மற்றும் இதர வகை கழிவுகள் எரிப்பதால் வெளியேறும் புகையினால் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. நிலத்தடி நீர் மாசுபாடு அடைவதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தை மூடி சீல் வைத்து இப்பகுதி மக்களை மருத்துவ கண்காணிப்பில் வைக்க கோரி 500க்கும் மேற்பட்ட பாமகவினர் அந்த நிறுவனத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களுடன் தொழிலாளர் நலத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் கமலக்கண்ணன் சாம்சங் ஊழியர்கள் மற்றும் நிறுவனத்தினை ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டகவுண்டம்பட்டி ரயில்வே தரைப்பாலத்தில் மிக நீளமான கண்டெய்னர் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது. கிரேன் மூலம் லாரியில் இருந்து இரும்பு பட்டை லோடுகள் இறக்கி வைக்கப்பட்ட பின் சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டு சிறிய லாரிகள் மூலம் இரும்பு பட்டை லோடுகள் கொண்டு செல்லப்பட்டன. இதனால் தடைப்பட்ட போக்குவரத்து தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளது. ஈரோட்டில் டைலரிங் கடை நடத்தி வரும் ஜானகி என்ற பெண்ணிடம் இருந்து 15 வயது சிறுவன் ஒருவன் கைப்பையை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பெண்ணின் கூச்சல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மடக்கி பிடித்தனர். கைப்பையை இளம்பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போலீசார் சிறுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புபடுத்தி பேசியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான மானநஷ்ட ஈடு வழக்கில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சாட்சியம் அளித்தார். சென்னையில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆஜரானார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர் NR இளங்கோ குறுக்கு விசாரணை செய்தார். தொடர்ந்து விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் புத்தகரம் பகுதியில் தரமற்ற இளம் பட்டுப்பூச்சிகள் தரப்படுவதாக பட்டு விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் வெண்பட்டு கூடுகளுக்கு போதிய விலை கிடைக்காததால் நஷ்டமடைவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தரமான இளம் பட்டுப்பூச்சிகளை வழங்கவும் வெண்பட்டு கூடுகளுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்திடவும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி விவகாரத்தில் கிளப் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி நிலத்தை சுவாதீனம் எடுப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு உத்தரவாதம் அளித்தது. ஆனால் சீலை அகற்றவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் கிளப் நிர்வாகம் முறையிட்டது. அப்போது 3 நுழைவு வாயில்களில் சீல் அகற்றப்பட்டு விட்டதாக அரசு தெரிவித்தது. தொடர்ந்து அரசு உத்தரவாதத்தை மீறி இருப்பதால் அது குறித்து தனியார் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் முறையீட்டின் அடிப்படையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்றும் மறுத்துவிட்டனர். சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள நகைப்பட்டறை ஒன்றில் பணிபுரிந்து வந்த வடமாநில ஊழியர் ரபி காலி மேலே உள்ள அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டறியப்பட்டார். போலீசார் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரபி காலியின் சடலத்தில் சிறு சிறு காயங்கள் இருந்ததால் சந்தேகம் ஏற்பட்டுள்ள நிலையில் பட்டறை உரிமையாளர் மற்றும் 3 ஊழியர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் முதலமைச்சர் கோப்பையை போட்டிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். போட்டிகளில் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று கால்பந்து, வாலிபால், கூடைப்பந்து, பேட்மிண்டன் போட்டிகளில் கலந்து கொண்டனர். முன்னதாக நெருப்பு பந்துகள் கட்டப்பட்ட வளையத்தை இடுப்பில் சுற்றி பள்ளி மாணவி அசத்தினார்.